கல் பேசுமோ கற்பூரம் பேசுமோ மரமெல்லாம் பேசாதையா உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா பேசும் தெய்வம் இயேசுதானையா கல்லு பேசுமோ கற்பூரம் பேசுமோ மரம் எல்லாம் பேசாதையா உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா கல்லு பேசுமோ கற்பூரம் பேசுமோ மரம் எல்லாம் பேசாதையா உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா வார்த்தையினாலே மரித்த லாசருவை உயிர் பெற செய்தாரே வார்த்தையினாலே மரித்த லாசருவை உயிர் பெற செய்தாரே ஒரு வார்த்தை சொல்லும் என்றானே வேலைக்காரன் பிழைத்து கொண்டானே தாதிபதியும் ஒரு வார்த்தை சொல்லும் என்றானே மரம் எல்லாம் பேசாதையா உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா கல்லு பேசுமோ கற்பூரம் பேசுமோ மரம் எல்லாம் பேசாதையா உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா முப்பத்தெட்டு வருஷமா வியாதியில் கிடந்தவனை சொஸ்தமாகு என்று சொன்னாரே அவர் வார்த்தையினால் வியாதி மனுஷன் எழுந்து போனானே 38 வருஷமா வியாதியில் கிடந்தவனை சொஸ்தமாகு என்று சொன்னாரே அவர் வார்த்தையினால் வியாதி மனுஷன் நடந்து போனானே படுக்கையை எடுத்துக்கொண்டு வியாதி மனுஷன் நடந்து போனானே மரம் எல்லாம் பேசாதையா உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா மரம் எல்லாம் பேசாதையா உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா கல்லு பேசுமோ கற்பூரம் பேசுமோ மரம் எல்லாம் பேசாதையா உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா நாற்பது நாளளவும் நமக்காய் பரிந்து பேசும் இயேசுவோடு யுத்தம் செய்தானே கல்லுகளை அப்பமாக்கு என்று சொன்னானே
40 நாளளவும் நமக்காய் பரிந்து பேசும் இயேசுவோடு யுத்தம் செய்தானே. கல்லுகளை அப்பமாக்கு என்று சொன்னானே. அப்பாலே போ சாத்தான் என்றாரே, அவர் வார்த்தையினால் வெட்கப்பட்டு போனான் சாத்தானே. அப்பாலே போ சாத்தான் என்றாரே, அவர் வார்த்தையினால் வெட்கப்பட்டு போனான் சாத்தானே. மரம் எல்லாம் பேசாதையா, உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா. மரம் எல்லாம் பேசாதையா, உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா. கண்ணிருந்து காணாது, காதிருந்து கேட்காது, மூக்கிருந்து முகராதையா. உன்னோடு வாயிருந்து பேசாதையா. கண்ணிருந்து காணாது, காதிருந்து கேட்காது, மூக்கிருந்து முகராதையா. உன்னோடு வாயிருந்து பேசாதையா. உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா. வாயிருந்து பேசாதையா, உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா. ஐயோ அப்பா அம்மா என்றாலும், ஐயோ அப்பா அம்மா என்றாலும், மரம் எல்லாம் பேசாதையா, உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா. கல்லு பேசுமோ, கற்பூரம் பேசுமோ, மரம் எல்லாம் பேசாதையா, உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா. மரம் எல்லாம் பேசாதையா, உன்னோடு பேசும் தெய்வம் இயேசுதானையா. நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல நாம் குடும்பமாய் சேர்ந்து தேவனை ஆராதிக்கும் போது தான் தேவநாமம் மகிமைப்படும். அவர் நம்மளை குடும்பமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒருவர் மாத்திரம் ஆராதனை செய்வதை காட்டிலும் குடும்பமாய் சேர்ந்து ஆராதனை செய்யும் போது கர்த்தருடைய மகிமை அவர்களை சூழ பாளையம் இறங்கி உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய கிருபை என்ன செய்யும், நம்ம குடும்பத்துல எல்லாவற்றிலும் தேவன் ஒருவரையும் விட்டு விடாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் தருவார். உன் பிள்ளைகளையும் நீ காண்பா என்று சொன்னது போல நாம மாத்திரம் ஒருத்தர் மாத்திரம் தேவனை ஆராதிக்கிறது இல்லை, குடும்பமாய் தேவனுடைய அன்பை நாம் தெரிந்து கொள்வது அது தேவனுடைய சித்தமா இருக்கு. தேவன் நம்மளை குடும்பமாய் தான் தெரிந்து கொண்டார். ஒருவன் ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் போதாது, ஒருவன் ரட்சிக்கப்பட்டா குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தமா இருக்குது. அது போல நீங்களும் கூட குடும்பமாய் சேர்ந்து ஒருவரும் பிரிந்து இராதபடிக்கு தேவனுடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறபடினால அழைத்தவர்கள் அநேகராய் இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த வேத வசனங்களாம் நிறைவேறதான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு வருகிறது உலகத்துல. நம்மள என்ன செய்யணும், குடும்பமா தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனுடைய சபைக்கு போகணும். ஒருவரும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது. தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அதுக்காகத்தான் தேவன் என்ன செஞ்சார், நம்மளை தெரிந்து கொண்டார், நம்ம பேர் சொல்லி அழைத்தார். ஒருவரையும் நம்மள என்ன செய்ய மாட்டாரு, கைவிடாதபடிக்கு எல்லாரையும் குடும்பமா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. அது போல நீங்களும் என்ன செய்யுங்க, ஒருவர் மாத்திரம் போனா போதும் பரலோகத்துக்குன்னு நினைக்காதீங்க. நம் குடும்பம் முழுவதும் பரலோகத்துக்கு போனோம், நம்ம மாத்திரம் போனா போதும்னு நினைக்க கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்க, மற்றவங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். தேசத்துக்காய் ஜெபம் பண்ணணும், வியாதி உள்ளவர்களுக்காய் ஜெபம் பண்ணணும், நாம் தாழ்த்தப்பட்டவர்களுக்காய் ஜெபம் பண்ணணும். எல்லாத்தையும் என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல நம்ம வைக்கும் போது நம்ம குடும்பத்தை என்ன செய்வாரு, தேவன் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே
ஜெபத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் தொடர்புக்கு சுவிசேஷகர் எம். ஜேம்ஸ் அவர்களை தொடர்பு கொள்ளுங்க. இது அவருடைய முகவரி. நன்றி.